தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் சிறைச்சாலைக்குள்ளால வச்சு அடித்து கொல்லப்பட்ட அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த உடலை குடும்பத்தார் வாங்கலை. இது வரைக்கும் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் 2 பேர் போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிச்சிருக்கு. அவருடைய மனைவிக்கு தற்காலிக வேலை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசாங்க வீடு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க மறுத்துருக்குறாங்க. 10 லட்ச ரூபா காசோலையும் அவங்க ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எங்களுக்கு இதில் நீதி வேணும், குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசி இதற்கான வருத்தத்தை தெரிவிக்கணும், வெளிப்படையாக தெரிவிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறாங்க. அவர்கள் நிறைய சந்தேகங்களை இதில் வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த உடல் கூராய்வு அந்த அறிக்கையில் இந்த உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களால் இவர் இறக்கவில்லை அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. அப்போ இது உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கான ஒரு வேலை இங்கே நடக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? தொடர்ந்து தமிழகத்தினுடைய சிறைச்சாலைகளில் இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கஸ்டோடியல் டெத்து இந்தியாவினுடைய வரலாற்றை பார்த்தோன்னா கஸ்டோடியல் டெத்துங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம். சிறைச்சாலையில் மரணம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா அங்கே வசதி இருப்பவர்களுக்கு தான் பொதுவாக எல்லா சமயங்களையும் உறுதிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு. அவ்வளவு சாமானியத்தில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியாது. இப்போ தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்க ஒரு செய்தி வந்திருக்கு. ரொம்ப மோசமான உடல்நல கோளாறு உள்ளவர்கள், அடுத்தது 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்கள விடுதலை செய்கிறத பற்றி பரிசீலனை பண்ணுங்கள். அவரோட தண்டனை காலத்தை குறைப்பதை பற்றி பரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட டெத் இருக்கு இல்லையா, இது வழக்கமான கஸ்டோடியல் டெத்திலிருந்து வேறுபட்டது. இவர் அவங்க வீட்டில் குற்றம் சாட்டுறது என்ன, ஹான்ஸ் விற்றதாக கைது செய்யப்படுறாங்க. சாயங்காலம் விட்டுருவாங்க, சொந்த ஜாமீனில் விட்டுருவாங்கன்னு சொல்லப்படுது. குழந்தைகளுக்கு ஜாமீன் விட்டுறதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். இந்த போதைப் பொருட்களை குழந்தைகளுக்கு வித்தாரு அப்படிங்கிற அது ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ். வெறுமனே ஹான்ஸ்னா அது ஒரு பெருசாக இம்ப்ரிசன் பண்ணுற அளவுக்கு, சிறை வைக்கக்கூடிய அளவுக்கான குற்றம் இல்லை. அவங்க சொல்கிறது 5 பாக்கெட் வச்சுருந்தாருங்கிறது ரொம்ப தனிப்பட்ட நபர் வச்சுக்கிற அளவுக்கானது. அவங்க வீட்டு ஆட்கள் குற்றம் சாட்டுவது என்னென்னா 25,000 ரூபா பணம் கேட்டாங்க. தொடர்ந்து அவங்க மாமூல் வாங்கினாங்க. எங்ககிட்ட போலீஸ் எங்ககிட்ட மாமூல் வாங்குது. 25,000 ரூபா பணம் கேட்டாங்கங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொன்னதா அவங்க சகோதரி சொன்னாங்க. அதுதான் இதில் முக்கிய கண்ணியாக இருக்கு. பெரிய பிரச்சனையானது அதான். தகராறு எங்கே, தன்னுடைய சக்திக்கு மீறிய லஞ்சம் கேட்குறாங்கங்கிறது முதல் குற்றச்சாட்டு. லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னு ஒரு பேசினார் இல்லையா, அதன் பிறகு நடந்திருக்கு. லஞ்சத்துக்காக கொலை வரைக்கும் போகுது. லஞ்சத்தோட சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக சொல்கிறேன். லஞ்சம் கேட்டாங்க. இவர்கள் தான் எங்களை விற்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னு அவங்க குடும்பம் தான் சொல்கிறாங்க. போலீஸ் தான் என்னை விற்க சொல்லியும் கட்டாயப்படுத்துகிறாங்க. கூடுதலாக எங்களுடைய வருமானத்துக்கு மீறின மாமூல் கேட்குறாங்க. அப்போ அந்த தகராறில் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அதன் பிறகு கைது செஞ்சு சிறை வைக்கப்படுகிறார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் விற்பனையை தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் முனைந்து வேலை செய்யணும். ஆனால் இங்கே இதை விற்கிறதுல கிடைக்கக்கூடிய லாபத்துக்காக இல்லைன்னா லஞ்ச பணத்துக்காக இதை விற்கிறதுக்காக வற்புறுத்துவது ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து பரவலாக அது இந்தியா முழுக்கவே உண்டு. பல்வேறு இடங்களில் இவங்களுக்குள்ள ஒரு நெக்ஸஸ் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரண்டர் காட்டுறதுங்கிற பழக்கமே நிறைய. இதில் ஒரு பிரச்சனை தீவிரமாகும் போது இல்லை யாராவது ரெண்டு குரூப்புக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கும். திருட்டு சீட்டு விற்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா திருட்டு சீட்டு விற்றுட்டே இருப்பாங்க. முன்பு இப்போ தான் அதுக்கு தேவையில்லையே. ஒரு மாதத்துக்கு இத்தனை பேர்னு கணக்கு மட்டும் காட்டிட்டா போதும், முடிச்சு அவங்கள ஜெயிலுக்கு எடுப்பாங்க, திரும்ப அது வந்துடுவாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல எனக்கு முழுக்கவே போலீஸ் மேலே, குடும்பம் போலீஸ் மேலே சந்தேகப்படுது. ஆனால் நம்ம விசாரிக்கும் போது ரெண்டும் வேறு துறைகள். போலீஸு, சிறைத்துறை சிறைத்துறையில் நான் விசாரித்த நபர்கள் சொன்னது என்னென்னா, சிறைத்துறை வெளியிலேருந்து வர்ற ப்ரெஷருக்கு ஆட்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அவங்க என்னென்னா அந்த இடத்துல அவங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்த மட்டும்தான் அடிப்பாங்க. சிறைத்துறையில் ஒருவேளை ரொம்ப சீரியஸ் க்ரைம் யாராவது பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்க இன்மேட்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. இந்த குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டு வர்றவன்,
அவனெல்லாம் போட்டு அடித்த வரலாறு உண்டு. உள்ளால வந்து என்ன ஒரு கோவத்தில் அடிக்கிறது, அப்படி பண்ணிட்டு பச்சை பிள்ளைய பண்ணிட்டு வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. தான் குழந்தைகளுக்கு விஷம் வச்ச ஒரு பெண்மணி இங்கே நார்த் மெட்ராஸில் அவங்கள தாக்குனதாக ஒரு செய்தி வந்தது. இதை மாதிரி நடக்கும் ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில். மற்றபடி சிறை வந்து ஒரு குற்றம் செஞ்சவனை அடைச்சி வச்சிருக்கிற ஒரு இடம், அவ்வளவுதான். அந்த இடத்துல அதிகபட்சம் ஒர்க் அவுட் ஆகுறது என்னென்னா, நீ என்ன எனக்கு பயந்து நடந்துக்க. அங்கே அதிகாரம் அதுதான். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கைதிகள் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறை காவலர்களுக்கு பணிஞ்சு நடக்கணும். ஆமாம், அதான். நீங்கள் அங்கே உள்ளே வரும்போதே, நீங்கள் ரிமாண்டுக்கு உள்ளே வரும்போது நடக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி போட்டு அவங்கள அங்கே உட்கார வச்சு ஒரு மாதிரி தனிமைப்படுத்தி உட்கார வச்சு, தனிமைப்படுத்தினா ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ண முடியாமல் உட்கார வச்சு நிர்வாணப்படுத்தி சோதனை செய்து அதெல்லாம் நடக்கும். அது 2 காரணம். நிர்வாணப்படுத்துறதுங்கிறது வந்து உலகளாவிய பழக்கம். அது நீங்கள் அமெரிக்காவிலலாம் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகும்போதே செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஆபத்தான ஆயுதங்கள் ஏதாவது இருக்கலாம், தன்னைத்தானே காயப்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நிர்வாணப்படுத்தி சோதிப்பது உண்டு. அதுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் வேறு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இதை குற்றங்க முடியாது, அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அதை இன்னும் கண்ணியமாக செய்ய சொல்லணுங்கிற அளவில் சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு செக் ஒன்று பண்ணுவாங்க. சிறைக்குள்ள போதைப் பொருட்கள், தீவிரமான போதைப் பொருட்கள் போகிறது வந்து கைதிகள் இதுக்குன்னே இந்த மாதிரி கேரியர் கைதிகள் இருப்பாங்க. அவங்க உள்ள இதுக்குன்னே பிரச்சனைப்பட்டு உள்ளே வருவான். ஆசன வாயில அந்த போதைப் பொருட்களை திணிச்சு கொண்டு வந்து அல்லது வேறு பொருட்களை உள்ள திணிச்சு கொண்டு வந்து அங்கே போய் அதை எடுத்து விற்பனை பண்ணுவாங்க. இது நடக்கும். ஆப்பிரிக்காலேருந்து வர்றவங்க அந்த மாதிரி செய்கிறது உண்டு. இன்னும் போதைப் பொருட்களை வெளிநாடுகள்லேருந்து கடத்துறவங்க சின்ன சர்ஜரி பண்ணி உடம்புக்குள்ளே வச்சுட்டு வரதெல்லாம் உண்டு. இதை மாதிரி ஒரு சோதனை நடக்கும், செக். அது ஒன்று. அதை விடவும் முக்கியமானது என்னென்னா, அவங்கள லொக்கேட் பண்ணிடுறது கூட ஈஸி. முக்கியமாக அங்கே நிர்வாணப்படுத்தி அந்த ப்ராசஸ் ஒரு 1/2 நாள் ஆகும். லேட் நைட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சாயங்காலம் உள்ளே போனாலே காலையில் தான் அந்த குறிப்பிட்ட செல்லுக்கே விடிய காலில் போகிற மாதிரி ஆகும். அங்கே நம்ம பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தி கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த அலைக்கழிப்பு, இந்த அவமதிக்கிறது, இது எல்லாமே என்ன சொல்லுன்னா, ஒரு கைதிக்கு ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறத கேட்டுட்டு அடக்க ஒடுக்கமாக இல்லைன்னா இந்த இடம் அவ்வளவுதான். ஜென்ரலாகவே நம்மளை தனிமைப்படுத்திட்டோன்னா நம்ம பயந்துருவோம். இல்லை, அந்த சிஸ்டமே வேற ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கு. கைதிகளை இன்ஃபேக்ட் உலகளாவிய வரலாறு சொல்கிறது என்னென்னா, கைதிகளை கண்ணியமாக நடத்துகிற ஊர்களில் குற்றங்கள் குறையுது. ஐரோப்பிய நாடுகளில் இந்த மாதிரி மனிதர்களை நாகரிகமாக நடத்துகிற, ஈவன் கைதிகளை சண்டே லீவ் கொடுக்குற சிறைகள்லாம் உண்டு. தனியாக டிவி கொடுத்து ரொம்ப கௌரவமாக நடத்துகிற சிறைகள் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் உண்டு. அங்கெல்லாம் குற்றங்கள் குறைஞ்சு அவன் ஜெயிலை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறான். சம்பளம் வீக்லி இது ப்ரிஃபர் பண்ணலாம். சாப்பாடு நோயாளிக்கு சரி இதை தேர்வு செய்யலாம். இது வேணாம் இது வேணுங்கிற மாதிரி தேர்வு செய்யலாம். ஓடி போயிட முடியாது, ஊரை விட்டு ஓடி போயிட முடியாது. வெளியில் போயிட்டு வரதுக்கான அனுமதி உண்டு. விசிட்டர்ஸு, டிவி, இந்த இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு சிறைக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஜப்பானிய சிறை வேறு மாதிரி இருக்கும். ஜப்பான் சிறையில் ஆர்வமாக இருக்கேன் நீங்கள் சொன்னதை பார்த்தா. ஜப்பான் சிறைகளில் சாவுற வரைக்கும் வேலை செய்யணும். ஜப்பான்ல யார் கைதியாக வருவாங்கன்னா, பராமரிக்க ஆள் இல்லாத முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது சின்ன குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துருவாங்க. ஏன்னா வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது, சாப்பாடு சம்பாதிக்க வழி இருக்காதுன்னா அவங்க ஜெயிலுக்கு வந்துட்டா, ஜெயிலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அரசு உங்களை பார்த்துக்கணும், அரசாங்கத்தோட பொறுப்பு. இதை மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியாவில் இருக்கிறது என்னென்னா, அங்கே ஒரு கைதியை கட்டுப்படுத்துகிற ஒரே கருவி பயம்தான். உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அப்பாவி சிறைக்கு வந்தாலும் சரி, 500 கொலை பண்ணவன் சிறைக்கு வந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாரும் ஒரு கைதி தாங்கிறதுனால எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. இந்த நீ சாப்பாடு சரியில்லைன்னு கேள்வி கேட்கக்கூடாது, வேறு அடிப்படை உரிமை கேட்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த பயம்தான் அவங்களோட மூலதனம். ஸோ சிறையில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது எதிர்த்து கேள்வி கேட்குறான், இவங்களோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட மறுக்கிறாங்கும் போது அவங்க தன்னோட அதை வந்து காட்டுவாங்க, தன்னோட அதிகாரத்தை காட்டுவாங்க. இதில் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம், நம்ம அதிகம் பரிசீலிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மாற்றுத்திறனாளி இதற்கு முன்பு குற்ற வரலாறு இல்லை, ஒரு கை அவருக்கு அவ்வளோவா செயல்படாது, இதற்கு முன்பு குற்ற வரலாறு இல்லை. அப்படிங்கும்போது சிறைக்கு வந்து அவர் நான் கோஆப்ரேட்டிவாக இருக்கார் அல்லது எதிர்த்து கேட்குறாருன்னு சொன்னால் புரிஞ்சுக்க வேண்டியது சிறைச்சாலை தான். புதுசாக வந்திருக்காங்கும் போது அவனுக்கான சிஸ்டத்தை, புதுசாக வர்றவங்களை கையாளுறதுக்கான வழி இல்லாமல் கையை காலை கட்டி உடல் முழுக்க 19 இடங்களில் காயம், அந்த அதிகம் செயல்படாத அந்த கையில் எலும்பு முறிவு, இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நபரை கையை காலை கட்டி அடிக்கிறதுங்கிறது அது ஒரு கேஷுவலாக ஒருத்தர் போய் ஒரு டீ கடையில் இருக்கிற மாஸ்டர் காஃபி போடுற மாதிரி இந்த தாக்குதலை இவர்களால் நடத்த முடியும்னா
அந்த அந்த மனோநிலையை யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு சண்டையில் உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறது வேற. கையை கட்டி பண்ணுறதுனா யார் செய்வா? ஒரு கிரிமினல் தான் அதை செய்வான். ஒருத்தர் கையை காலை கட்டி அடிக்கிறதுன்னு சொன்னால் யார் கடத்திட்டு போகிறவன் செய்வான். ஒரு கேங், ஒரு 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 மாஃபியா கேங் அதை செய்வான். ஒரு அரசாங்கத்தோட நிறுவனத்தில் ஒரு நபரை இல்லை ஏற்று பேசுகிறான், ஒத்துழைக்க மறுக்கிறார்கள், அல்லது அவங்க கஞ்சா குழந்தைகளுக்கு விற்றாங்க, 1000 காரணம் இருக்கட்டும், அதை தண்டிக்கிறது உங்களுக்கு 100 சிஸ்டம் இருக்குது. ஒன்றும் கூடுதலாக உங்களால் சேர்த்துக்க முடியும். இன்னொன்று, உங்களுடைய முழு அதிகாரம் இருக்கும்போது ஒரு மாற்றுத்திறனாளியை நீங்கள் கொஞ்சம் தனிமைப்படுத்தி அவரை கையாளுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும்போது ஒருவரை அடிக்க வேண்டிய தேவை என்ன வருது? இது இன்னும் வெளியில் வரவே இல்லை. திடீர்னு 3 போலீஸ்காரங்க 8 கைதிகள் கூடுதலாக அடிச்சிட்டாங்கன்னு சேர்த்தா இன்னொரு கைதி ஒருத்தனை கட்டி வச்சு அடிக்கிற அளவுக்கு வேடிக்கை பார்த்த போலீஸ் தானே முதல்ல குற்றவாளி. இல்லை, இதை அனுமதிச்சிருக்காங்க. அது உண்மையாக நமக்கு தெரியாது. பொதுவாக சந்தேகப்படுறவங்க என்னன்னு சொன்னால், திடீர்னு 8 பேரை ஏன் அடுத்து சேர்க்குறாங்க? சிறையில் அவ்வளோ சுலபத்தில் எல்லாம் நடக்காது. உங்களுக்கு ஆட்களை பிரிச்சுது, உள்ளுக்குள்ளே ஆளுகள் இருக்கும். என்ன மாதிரி ஜெயில் நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே நீண்டகால கைதிகள் இருக்கலாம், அது தெரில. அது ஒரு நீண்டகால கைதிகள்னு தான் அந்த 8 பேரை சொல்கிறாங்க. இல்லை, அதில் கொலை வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, கொள்ளை வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, போதை வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த பட்டியலில் இருக்குது. எனக்கு என்னென்னா கேள்வி, ஏற்கனவே வீடியோ ஆதாரங்கள் அவர் கையில் இருக்கிறதாக சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இவரை திட்டமிட்டு கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. முதல்ல இவரை சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடித்து இப்போ இவர் இறந்த பிறகு நாகர்கோவில் எஸ்பியும் இன்னொரு காவல்துறை அதிகாரி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரும் ஆய்வு பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரணையில் 3 பேரை கைது பண்ணுறாங்க, சிறை காவலர்கள். ஒரு நாள் கழித்து தான் இந்த 8 பேரும் கைது செய்யப்படுறாங்க. அப்போது இதில் இந்த காவலர்களை தப்ப வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை இவங்களே உருவாக்குறாங்களா? இதற்கு பின்னால் இன்னொரு விஷயத்தை நம்ம இதுக்கு கூட இணைச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மருத்துவர்கள் உடல்கூறு ஆய்வு பண்ணதில் இந்த காயங்களால் இந்த நபர் இறக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை அதில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஜோடிக்கப்பட்ட விஷயமாக தெரியலையா? இல்லை, அதை இந்த சந்தேகத்துக்கும் சேர்த்து அரசாங்கம் பதில் சொல்லணும். ஏன்னா அந்த உடற்கூறு ஆய்வில் எனக்கு ஒரு சின்ன மாற்றுக்கருத்து இருக்குது. என்னென்னா, டெக்னிக்கலாக சில விஷயங்களை எழுதும்போது இப்படி தான் சொல்ல முடியும், இப்படி தான் எழுத முடியும். ஏன்னா மரணத்தை உறுதியாக காரணம் இல்லைங்கும்போது நீங்கள் அடிக்கும்போது அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது? இந்த காயத்தினால தான் செத்தாருன்னு, காய 3 மணி நேரம் கழிச்சு அடி வாங்கிட்டு கொண்டு போய் போட்ட பிறகு இது இறந்துருக்கலாம். இதை மாதிரியான இது ஒரு டெக்னிக்கலான ஒரு வார்த்தை இல்லை. இதில் அந்த இறந்த நேரம் குறிப்பிடப்படலை, இதை மாதிரியான குற்றச்சாட்டு. அதை நம்ம இது பண்ணலாம். அது ஏன் மிஸ் ஆகுதுன்னு இன்னொரு மறு பிரேத பரிசோதனைக்கு கேட்கலாம். சூப்பர்விஷனோட எங்கள் தரப்பு டாக்டர்ஸ் இருக்கணுங்கிற கோரிக்கையை வைக்கலாம். பட் அது ஒரு டெக்னிக்கலான ஒரு அசஸ்மெண்ட். அது இன்னொன்று, அது பெரும்பாலும் கெஸ் தான். நீங்கள் காயத்தை உறுதிப்படுத்தலாம், இன்னொன்று உறுதி செய்ய முடியாத ஒன்று இருக்கும்போது அதை விட்டுருவாங்க, இல்லை ஒரு அனுமானமாக தான் இருக்கும். நம்ம அதை ரொம்ப அதீதமாக வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த 8 பேர் புதுசாக சேர்க்கறது இருக்குல்ல, இது குறித்து வலுவான சந்தேகங்களை எழுப்பித்தான் ஆகணும். ஏன் திடீர்னு இந்த பேர் வர்றாங்க? இல்லை அப்படி ஒரு வேளை அந்த 8 பேர் அடித்தாங்கன்னா இவங்களோட காவலர்களினுடைய உத்தரவின் பேரில் அடித்தாங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற காவலர்கள் உத்தரவின் பேரில் அடித்தாங்கன்னு சொன்னால் மெயின் குற்றவாளி காவலர்கள் தான். ஏன்னா அவன் ஒரு கைதி, அவன் நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் தீருவான், மறுக்க முடியாது. இல்லை அவங்க தான் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னா ஒருத்தனை கட்டி வச்சு அடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அலட்சியம் அல்லது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சான்னு இந்த கேள்வி இவங்க புதுசாக சேர்க்க இந்த பிரச்சனை இன்னும் மாட்டத்தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் இருக்கிற காவலர்கள், இந்த அரசு துறைக்கு இருக்கிற பெரிய துணிச்சல் என்னென்னா, அவங்க பின்னால் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இதில் ஒருத்தரையும் ஒரு பிரச்சனையும் யாரோ இதை நிரூபிக்கிறதுக்கு இதற்கான தரவுகளை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட இன்னொரு துறை. ஒவ்வொரு துறைக்கும் காவல்துறையில் சிறைத்துறையிலோ ஏதோ ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஒரு விஏஓ அதை பற்றி ஒரு இது கொடுக்கணும், ஏதோ சாட்சி சொல்லணும், அல்லது ஒரு ஆர்டிஓ வருவாய் அதிகாரி இது கூட சம்மந்தப்படுறாங்கன்னா இந்த ஒவ்வொரு துறைக்கும் காவல்துறையோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். காவல்துறைக்கு அவங்களோட இருக்கும் ஒரு இன்டர் டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இது இருக்கிறதுனால தான் பெரும்பாலான வழக்குகளில் காவல்துறைக்கு தண்டனைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் இந்தியாவில் கஸ்டோடியல் டெத் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2500க்கு மேலே கஸ்டோடியல் டெத் நடக்குது இந்தியா முழுக்க வருடத்துக்கு. அது உயர்ந்துக்கிட்டே போகுது. இந்த கஸ்டோடியல் டெத்தில் பெருமளவு பார்த்தீங்கன்னா அலட்சியத்தினால, தாக்குதல்னால எல்லாமே இதில் இருக்கும்.
இந்த இதில் எத்தனை வந்து தண்டனை கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ம். 2500 கேஸில் எத்தனை வழக்குகளுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கும், எத்தனை வழக்குகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் 1000 பேரை அடிக்கும்போது 1000ல் ஒருத்தனுக்கு சிவியராக ஏதாவது வருது, 1000ல் ஒருத்தன் சாகுறான்னு வச்சுக்கோம். 1000 கஸ்டோடியல் டார்ச்சரில் ஒருத்தன் சாகுறான். அந்த சாகுற 1000 பேரில் ஒருத்தனுக்கு தான் தண்டனை கிடைக்குதுன்னா 10,000 பேர் அடித்தா ஒருத்தனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு 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 உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்போது நீங்கள் 10,000 முறை சாலையில் நான் இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு வச்சுக்கோமே, 10,000 முறை நான் டிராஃபிக் வயலேட் பண்ணுனா மாட்டிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் டிராஃபிக் வயலேஷனுக்கு தான் சான்ஸ் அதிகம், நான் மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் நான் சாகுற வரைக்கும் கூட வராமல் போகலாம். இந்த துணிச்சல் தான் இது போன்ற குற்றங்களை கொண்டு வருது. டார்ச்சரில் இப்போவும் சிசிடிவி வேலை செய்யணும், அதை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற விதிகள்லாம் இருக்குது. எவ்வளவு தூரம் நடக்குது? தனியாக அடிக்கிறதுக்குன்னு இடங்கள் வச்சிருக்கிற போலீஸார்கள்லாம் உண்டு, வேற இடங்களில் போய் அடிச்சு கொண்டு வேற இடத்துல கொண்டு போய் தாக்குறது. ஹோட்டல் ரூமில் வந்து கைதிகளை வச்சு சட்டவிரோதமாக விசாரித்த வழக்குகள் உண்டு, தண்டனையும் கிடைச்சிருக்கு. இந்த தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு தனி நபர் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அரசு துறை எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். ஒரு டாக்டர் மிஸ்டேக் வேற நான் நேரில் பார்த்துருக்கேன். ஒரு நோயாளி ஹை பிபி ஹை சுகரோட ஒரு பிரசவத்துக்கு வந்த ஒரு பெண்மணி பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு ப்ரைவேட் பெரிய ஹாஸ்பிட்டலில் அவசரமாக எங்கள் பெங்களூர் கிராமப்புறம்லேருந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது பிபியும் சுகரும். அந்த பொண்ணு காப்பாற்ற முடியல. அப்போது என் மனைவி அட்மிட் ஆகிருந்ததுனால, அந்த இடத்துல பிரசவத்தில் இருந்ததுனால எனக்கு அது தெரியும். அந்த டாக்டர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. நேச்சுரல் டெத்து. அவ்வளவு சுகர் பிபியோட ஒரு 9 மாதத்து கர்ப்பிணி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இறந்துட்டாங்க. குழந்தை இறந்துச்சு, அம்மா இறந்துட்டாங்க. ஆனாலும் அந்த டாக்டர் பூர்த்தி செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டி எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த மாதிரி 2 நாளாக வீட்டுக்கு போகல, அங்கேயே உட்காந்து ஒரு இன்டர்னல் ஃபார்மாலிட்டி. அவ்வளவு ஒரு பிரசவ கால மரணம், எல்லா ப்ரூஃபும் இருக்குது, கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. சரி, நோயாளி கூட வந்தவங்க யாரும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு நோயாளியை உள்ளே எடுக்கும்போதே அந்த ரிஸ்க்கை சொல்லி தான் எடுப்பாங்க. இவ்வளவு இருக்கும்போது, ஆனால் ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கான்னு நமக்கு தெரியாது. இதுதான் அந்த துணிச்சலை வந்து கொடுக்குது. நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, கஸ்டோடியல் டார்ச்சரையே ரொம்ப தீவிரமான குற்றமாக இந்தியா கருதாத வரை கஸ்டோடியல் டெத்து நடக்கும். ஏன்னா ரொம்ப ரேர் இல்லை. சாவு 1000ல் 1, அந்த 1000 சாவில் 2700 கஸ்டோடியல் டெத்தில் எத்தனை கஸ்டோடியல் டெத்துக்கு பனிஷ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கும்? இந்த சிஸ்டமில் இருக்கிற லேப்ஸ் தான் பெரிய அதிகாரம் தங்களுடைய கையில் வேற இருக்குது அப்படிங்கிறதுனால தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இயல்பாகவே. இன்னொன்று கூடுதலாக அரசு இதில் ஏன் பொறுப்பெடுத்துக்கணும்னா, அரசாங்கம் ஏன் போலீஸை அப்படி கொஞ்சணும் யோசிச்சு பாருங்க. வேற யாரை ஒரு டீச்சரை ஒரு அரசு உருண்டு பிறண்டு காப்பாற்றின வரலாறு உண்டா? ஏராளமான டீச்சர்ஸ் மேலே போலியான குற்றச்சாட்டு வந்து அவர்கள் தான் ஃபைட் பண்ணி நிரூபிச்சிருக்காங்க. எந்த அரசு ஒரு வாத்தியாரை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஒரு டாக்டரை காப்பாற்றுறதுக்கு எந்த அரசு போராடி இருக்கு? பெருசாலாம் அரசாங்கம் அது ஓன் தலைவிதி சாப்பிடான்னு. விஞ்ஞானிகளே அப்படி தானே தவறாக குற்றம் சாட்டப்பட்ட அவ்வளோதான், அப்படியே கவர்மெண்ட் வந்து கை கழுவி விட்டுரும். ஆனால் ஒரு போலீஸை ஏன் கவர்மெண்ட் முக்கி காப்பாற்றணும்னு நினைக்குது? ஏன்னா கவர்மெண்ட்டோட வேற வேலைகளுக்கு, அரசை நடத்துகிறவங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்கு போலீஸ் வேணும். நம்ம குதிரை பேரம் அப்படி 1008 விஷயங்கள் இருக்கு. நான் சொல்கிற ஆளை மிரட்டணும், நான் சொல்கிறத செய்யணுங்கிறது இருக்குல்ல. இந்த உறவு தான் போலீஸ் அரசாங்கங்கள். நான் ஒன்றுன்னு சொல்லலை, பொதுவாகவே இந்தியா முழுக்க இந்த தடையை தாண்டி ஒரு அரசாங்கம் வரணும்னா முழுக்க ஒரு 100% மக்களுக்கான ஒரு அரசாங்கம் அமையாமல் சாத்தியம் இல்லை. இல்லை, இதில் முக்கியமாக எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது சம்பந்தமாக இதுவரைக்கும் எதுவுமே பேசலை, அறிக்கை வெளியிடலை. அந்த குடும்பத்தார்கிட்ட ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தம் கூட தெரிவிக்கல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கடந்த ஆட்சியில் வந்து சாரிமா அரசாங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக வந்து ரொம்ப கேலியும் கிண்டலுமா பண்ணாங்க, போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. இதை எப்படி பார்க்குறது? அந்த குடும்பத்தார் இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வச்சிருக்கக்கூடிய நிலையில் எப்படி புரிஞ்சு? இது முதலமைச்சரோட ஆளுமை என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவரா போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அடித்தார்.
இப்படி ஒரு சம்பவம் அவனை அடின்னு இவங்க சொன்னாங்களா? அவன் அடித்தது இவங்களுக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஒரு அரசாங்கம்னு இல்லை, அந்த ஊரில் இருக்க கலெக்டருக்கே கூட தெரியாதா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் நடக்குதுன்னு. போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு கூட தெரியாதா இருக்கும். அப்படி தெரிஞ்சுன்னா அவங்க விட போகிறதில்ல, ஏன்னா இது எவ்வளவு காம்ப்ளிகேட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு போலீஸ் டார்ச்சர் இவருக்கு தெரியாது, சம்பந்தம் இல்லை. அந்த பிரச்சனை தீவிரமான பிறகு நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருக்கும் போது ஒரு முதல்வர் கூப்பிட்டு என்னை மன்னிச்சுங்கன்னு கேட்குறாரு. அநேகமாக இந்திய வரலாறுல எத்தனை இந்த மாதிரி நடந்திருக்கும்னு தெரியாது. இது ஒற்றை சம்பவமாகவும் இருக்கலாம், முதலாவதாகவும் இருக்கலாம். ஒரு முதல்வர் கூப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய இழப்பிற்காக வருத்தப்படுறது, அந்த ஒரு செய்தியை நக்கல் அடித்த ஒருத்தர் இன்னைக்கு அந்த குடும்பம் கேட்கறது வேற ஒன்றும் இல்லை, மன்னிச்சுக்குங்கிற வார்த்தையை கூட கேட்கல. என் பிரச்சனையை நான் பார்த்துட்டேன்னு சொல்லியான்றாங்க. என்னுடைய இழப்பை நான் எனக்கு என் கவனத்துக்கு வந்துருச்சுன்னு ஒரு அறிவிப்பு. அப்படி ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா நாளைக்கு நீ சொல்கிற ப்ராமிஸை நீ காப்பாற்றுவேன்னு அவங்க நம்பலாம். அவர்கள் கேட்பது ஒரு அக்னாலஜ்மெண்ட். அது இதை கூட கொடுக்கல. இதை நான் எதோட ஒப்பிடுறேன்னா, ஒரு சாதாரண தொழிலாளி கையை கொடுக்கும்போது ஒரு போலீஸ்காரர் வந்து தடுத்தார் இல்லையா, நீ எல்லாம் அப்படி அந்த இயல்பே அப்படி தான் இருக்கா? இல்லை, நமக்கு தெரியாது. ஆனால் இதை அப்படி தானே புரிஞ்சுக்கணும். ஏன் அன்னைக்கு அப்படி பேசுனீங்க? நீங்கள் தான் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் ஓனர், உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தானே பதில் சொல்லணும். அன்னைக்கு அவ்வளவு அந்த வார்த்தை என்னால் அதில் அந்த இடத்துல அந்த போராட்டத்தை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கஸ்டோடியல் டெத்தை வந்து யாரோ ஒருத்தர் ஒரு மாநிலம் தழுவிய பிரச்சனையாக மாற்றுறாங்கன்னா அதை நான் வரவேற்பேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த இன்னொருத்தனை அடித்து கையகால உடைக்கிற அளவுக்கான துணிச்சல் வராமல் கொஞ்ச நாளைக்காவது வராமல் இருக்கணும்னா. சாத்தான்குளம் பிரச்சனைக்கு பிறகு கொஞ்ச நாள் அந்த இதெல்லாம் அமைதியாக இருந்துச்சு. சில வருஷங்கள் அது நடக்கலை கஸ்டோடியல் டெத்து. ஏன், எதுக்கு தேவையில்லாமல்? ஏன்னா அது வரைக்கும் எவனும் வெளியில் வரல, அவங்க வந்து சாமானியத்தில் ஜாமீனில் வரலை, இந்த பிரச்சனை தீவிரமாக இருந்தது, அதனால கொஞ்சம் குறைஞ்சது. ஸோ ஒரு கஸ்டோடியல் டெத் இஷ்யூ ரொம்ப பெரும் பேசு பொருளாகுதுங்கிறது நல்லது இந்தியாவுக்கு. வேற வழியே கிடையாது. இவங்களுக்கு அந்த நினைவுபடுத்துறதுக்கு ரிமைண்டரே அதுதான். போலீஸ்காரனுக்கு சாமானியத்தில் ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் தான் இந்த மாதிரியான டார்ச்சர்கள் குறையும். ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அன்னைக்கு அப்படி பேசின ஒரு வாய் ரொம்பலாம் வேண்டாம், நீங்களா டைப் பண்ண போகிறீங்க, டைப் பண்ணுற வேலை கூட இல்லை, ஒரு சாதாரண ட்வீட் இன்னைக்கு நீங்கள் போட்டிங்கனாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. ஏன்னா அது முன்னாடி போய் செஞ்சுருக்கணும். இந்த செய்தி அதிர்ச்சி அளிக்குது. குற்றத்தில் ஈடுபட்டவங்க அந்த குடும்பத்தோடு அரசாங்கம் துணை இருக்கும். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தப்பிக்க முடியாது. இவ்வளோ தானே ஒரு சாதாரண ஆஃபீஸில் இருக்கிற அட்டெண்டரால் செய்ய முடிகிற வேலை. அது எது தடுக்குது உங்களை? இதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது நான் பதில் சொல்ல எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் அல்ப விஷயம், இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு தானே எடுக்க வேண்டியிருக்கு. அந்த குடும்பம் பணத்தை வாங்கிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்பெல்லாம் யாரோ ஒரு கொள்ளைக்காரர்கள் வந்து சண்டை போட்ட போது, கொள்ளைக்காரர்கள் வந்து அடித்து கொண்டுட்டு போகிறாங்க பல்லடம் பக்கத்தில். அங்கே திமுக அமைச்சர் அந்த 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 பகுதியில் இருக்கிற அமைச்சர் அந்த குடும்பத்தை சந்திக்க நிவாரணம் கொடுக்க போகிறாரு. அங்கே கேள்வி எவ்வளவு, ஏன் பணம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு இந்த டோனில் கேட்குறாங்க. ஒரு எதிரியை கையாளுறது போல் கேட்குறாங்க. அமைச்சர் அமைதியாக பதிலை பேசிட்டு வராரு. இங்கே மற்ற எல்லா இடங்கள்லையும் மக்களோட கோபத்தையே அரசு எதிர்கொண்டிருக்கு. இங்கே அதெல்லாம் இல்லை, அவர்கள் மன்றாடுறாங்க. நான் ஒத்துக்கிறேங்க, 2 அமைச்சர் வந்திருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன்னு ரொம்ப பொலைட்டாக நான் இந்த செய்தி குறித்து முதல்வர் வருத்தம் தெரிவிக்கணுங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சின்னதுலேயும் சின்ன கோரிக்கை. அதை கூட உங்கள் காது கேட்கலன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அன்னைக்கு பேசுனதுக்கு ஒரு சாரி கேட்ட ஒருத்தரை உணர்வுபூர்வமாக கேட்டது. அந்த அந்த வார்த்தை நீங்கள் எவ்வளவு முறை வேணாலும் கேட்டு பாருங்கள். ஸ்டாலினுடைய குரலில் அது ஒரு இதுவாகலாம் இருக்காது. அது அவசியமும் இல்லை. முதல்வர் மன்னிப்பு கேட்கணுங்கிற தேவையே அன்றைக்கி இல்லை. ஆனால் அவர் அந்த பிரச்சனைக்கு பொறுப்பை தான் எடுத்துக்கிட்டார். இது அரசாங்கத்தினுடைய தவறு, அதற்கான பொறுப்பு இந்த இதில் நமக்கு பொறுப்பு இருக்குன்னு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டது. பொறுப்பு அது எவ்வளவு ஒரு முன்மாதிரியான ஒரு செய்கை. அதை நக்கல் அடிச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இது வரமாட்டேங்குது. இனிமேவும் போட மாட்டார். ஏன்னா கௌரவம் குறைச்சிரும்ல, நீ கேட்டு நான் என்ன போடுறது? அதான் இல்லை, அந்த குடும்பத்தினுடைய மனநிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? அதாவது ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூரில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாரு. இங்கே வந்து அந்த அம்மாவுக்கு அவருடைய மனைவிக்கு வந்து தற்காலிக வேலை அரசாங்கம் மூலமாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 3 லட்ச ரூபாய்க்கான வீடு, 10 லட்ச ரூபாய்க்கான காசு கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையுமே வந்து திருப்பி இது பண்ணியிருக்கிறாங்க.
அப்போ எதுலேருந்து அந்த இது வருது? இல்லை, அது ஒரு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற. ஆமாம், அதாவது அது அவர்கள் இவங்களோட தாமதம் இருக்குல்ல. இப்போ ஒரு ஒரு குடும்பத்தினுடைய வருவாய் ஈட்டி தருகிற ஒற்றை நபரை இழந்த ஒரு குடும்பம் ஒரு சாதாரண வருத்தம் தெரிவிக்கிற பதிவு கூட போட அவங்களோட கோரிக்கையை அரசு கேட்கலன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு நிரந்தர வேலையை எப்படி கொடுப்பாங்கன்னு இவங்களை நம்புவாங்க. அப்போது என் தம்பியோட என் கணவரோட உயிருக்கான விலை வெறும் 10 லட்சங்கிறத 10 லட்சம் கொடுத்து இவங்க கதை முடிச்சிருவாங்கங்கிற கவலை நியாயமானது தானே. நிச்சயமா. இதையே இப்படி பண்ணிட்டா நியாயம் எப்படி கிடைக்கும்னு பயம் இருக்கும்ல. ஒரு 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 செக்கோட போட்டு முடிச்சிருவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு ட்வீட்டு போடுறதுக்கு உங்களால் முடியவில்லை என்றால் நாளைக்கு எனக்கான நியாயத்தை நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு ஒரு பெண்மணி, ஒரு சாதாரண பெண்மணி, எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு பெண்மணி எப்படி நம்புவாங்கன்னு நான் கேட்குறேன். நம்பிக்கை உருவாக்கிக்க வேண்டியது நீங்கள் தானே. கரூரில் செஞ்சீங்கல்ல அந்த இதில் பிரச்சனை ரொம்ப பெருசான பிறகு அந்த குடும்பத்தை பாதுகாப்போம், அதை கொடுப்போம், அது எது பொலிட்டிக்கலாக நமக்கு ஒரு பெரிய டேமேஜாக போயிடுமோன்ற சூழல் வந்தபோது உங்களால் அந்த அந்த நெருக்கடியிலேருந்து தானே நீங்கள் செஞ்சீங்க. அப்போ ஒரு குடும்பத்தால் செய்ய முடியல அதிகபட்ச நெருக்கடி என்ன? டெட் பாடியே வாங்கிக்க மாட்டேங்கிறது தான். அதுவும் கூட பெரிய அளவுலலாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு முன்னாடி 100 நாள் டெட் பாடியை வச்சுருந்துட்டு கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்தது. ஆகாஷ் டெலிசன் சொல்லி ஒரு பையன், இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்து, 26 வயசு பையன், அவர் பேரில் குற்ற வழக்குகள் முன்பே இருந்ததுன்னு சொன்னாங்க. கஸ்டோடியல் டெத்து, டெட் பாடி அவங்க 100 நாளைக்கு மேலே வாங்கலை. ஃபைனலாக கோர்ட் உத்தரவிட்டு கட்டாயமாக அடக்கம் பண்ணி தான் ஆகணும். அதை எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு இறந்தவரோட கண்ணியமாக அடக்கம் செய்கிற உரிமை உண்டு, அவரோட வச்சுக்காதீங்கன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. ஸோ இதுவும் கூட ஒரு அரசு நிர்வாகம் நினைக்கும் போது இதையும் கூட டைலூட் பண்ணிட முடியும். பட் இது ஒரு உறுதியான எதிர்வினை. பயந்துக்கிட்டு, அரசுக்கு பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறதோ அல்லது ஒளிஞ்சு அந்த மாதிரி எதுவும் செய்யலை. அவங்க வைக்கிற வாதம் வந்து பல வாதங்கள் ரொம்ப நியாயமானது. அவர் என்னென்னா, அவர் தான் இந்த வீட்டோட பிரெட் வின்னர், அவர் ஒரு பெரிய கடத்தல் அந்த மாதிரிலாம் செய்யலை. அவர் வச்சுருந்தது ஒரு பெட்டி கடை. அவர் பெருசாக எதுவும் பண்ண முடியாது, ஃபிசிக்கலி சேலஞ்சு. அவருக்கு மனைவி, குழந்தைகள் இருக்காங்க, அக்கா, அந்த மொத்த வீட்டையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. வீட்டுக்கான வாடகை வீட்டில் இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போதும் அண்டு நாங்கள் நிறுத்தும் போதும் போலீஸ் தான் எங்களை திரும்ப செய்ய சொல்லுச்சுன்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. இவ்வளவு நியாயம் இருக்கிறது அவங்க தரப்பில் வந்து தான் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை அப்படிங்கிற நியாயம் இருக்கிறதுனால, அல்லது அவர் செஞ்ச குற்றத்தை விட கடுமையான தண்டனை, குற்றத்திற்கு சம்மந்தமில்லாத அளவுக்கான தண்டனை, கைதே சொல்கிறாங்க. அந்த கைதே கூட இது வந்து அவர் செஞ்ச பிழையை விட ரொம்ப பெருசுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த கஸ்டோடியல் டார்ச்சருங்கிறது வந்து அது அவர்கள் அது ஒரு நியாயமான ஒரு கோபம் ஒரு குடும்பத்துக்கு வர்றது. யோசிச்சு பாருங்கள், ஒரு மனைவி, அக்கா, வயசான பெற்றோர், இவங்க தாம் அந்த காட்சி அவங்க மனசில் இருக்கும்ல. தன்னோட ஃபிசிக்கலி சேலஞ்சு, உடல் சவால் கொண்ட ஒரு மகன், மொத்த குடும்பத்துக்கு சாப்பாடு போட்ட ஒரு மகன், குற்ற பண்பு பின்னணி இல்லாத அவங்க அக்கா எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, தான் தம்பி நல்லவருங்கிறத அவன் சாமியார்னு தான் அவனை சொல்லுவாங்க. மாறி மாறி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு இருப்பான். அதை முன்ன சொல்ல வருது என்னன்னா, வேற கெட்ட பழக்கம் கிடையாது, குடிப்பழக்கம் அதெல்லாம் கிடையாது, ரொம்ப பொறுப்பானவன்றது சொல்ல வர்றாங்க. எதுவும் இல்லாத தன்னோட தம்பி, தன்னோட கணவரை கட்டி வச்சு பல பேர் அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னும் போது அது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அவர்களுக்கு ஒரு வாழ்நாள் துயரமாக அது இருக்கும். ஒவ்வொரு முறை யோசிக்கும் போது, ஈவன் அதை வாங்கினாலும் கூட, இதெல்லாம் வந்தாலும் கூட, எவ்வளவு இது இருக்கட்டும். கர்நாடகாவில் ஒரு முறை எடியூரப்பாட்ட ஒரு விவசாயி கேட்டார். பெங்களூர் டு மைசூர் அந்த ஹைவே எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இது நான் சொல்கிறது 2005-06 அந்த டைமில் இருக்கும், அல்லது 10 அந்த டைமுக்குள்ளே இருக்கும். அதான் 20 லட்ச ரூபா பணம் தர்றாங்கல்ல ஏக்கருக்கு, கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அரசு தரப்புலேருந்து. ஒரு விவசாயி கேட்குறாரு, இது சிஎம்மோட வீட்டில், நான் 20 லட்ச ரூபா தரேன், உன் வீட்டை காலி பண்ணுவேன்னு கேட்டார். அங்கேயே கூட்டத்தில். நீங்கள் கர்நாடகாவில் அந்த இதெல்லாம் உண்டு, அப்படி இருக்கும். விவசாயிகளோட ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அங்கேயே விவசாயிகளை சுரண்டுவாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த துணிச்சல் இருக்கும், துணிச்சலை அலோவ் பண்ணுவாங்க. 100 போலீஸ் நிற்கும் அந்த இதை கைப்பற்றுறது, ஏதோ ஒரு அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் போடுறதுக்காக. ஒரு 4 விவசாயி அங்கே உட்காந்துருப்பாங்க, நிற்பாங்க, கை கட்டிட்டு நிற்கும் போலீஸ். அவ்வளோ சாமானியத்தில் அடிச்சிட முடியாது அங்கே. இங்கே இந்த இதில் இவங்க இப்போ வழக்கில் இவ்வளவு ஒரு துயரம் இருக்கும்போது ரொம்ப சாதாரண, அவங்களோட கோரிக்கை ரொம்ப சாதாரண ஒரு கோரிக்கை. அவங்க குற்றச்சாட்டு கூட விசாரிக்கிறது வேற, போலீஸுக்கு ரோல் இருக்குமா இல்லையாங்கிறது கூட, பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து அரெஸ்ட் பண்ணவங்கள சரி ரைட் பரவாயில்ல, அது ஒரு அந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணதுலேருந்து நீங்கள் எதை எடுத்து போய்க்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவங்க கோரிக்கை ரொம்ப சின்ன கோரிக்கை. முதல்வர் ரியாக்ட் பண்ணணும்னு, எதுக்காகன்னு சொன்னால் அவங்களுக்கு மற்ற எது மேலே நம்பிக்கை இல்லை. இந்த போலீஸ் வச்சு தானே செய்ய போகிறீங்க. அதான்
மற்ற எதன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எந்த இதுவும் செய்யாத ஒரு கஞ்சா விற்கிற ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி அதுன்னு சொன்னால் கூட ஏதோ பெரிய சட்டவிரோதம் ஒன்று செஞ்சுட்டான்ற மாதிரி யோசிக்கலாம். இது அவர்களுக்கு இதை தாங்கிக்க முடியலைங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கிறத விட உங்களுக்கு என்னங்க பெரிய வேலை இருக்குது? அதான் கேள்வி. நிச்சயமா ரொம்ப சாதாரண ஒன்று. இதை புரிஞ்சுக்க கூட முடியலன்னா மற்ற பிரச்சனையை நீங்கள் எப்படி கையாளுவீங்க? மேகதாது பிரச்சனைங்கிறது என்ன? அது ஒட்டுமொத்த டெல்டாவோட உயிராதார பிரச்சனை. அது இதே புரிஞ்சுக்கலன்னா அதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இதே புரிஞ்சுக்கலன்னா 3 ஹிந்தி லாங்குவேஜ் வந்தால் தான் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? கீழே இருக்கனோட குரல் உங்களுக்கு கேட்குதுன்னு தெரிஞ்சால் தானே அவன் நம்பிக்கையாக இருப்பான். உங்கள் காதுக்கே குரல் வராது, நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்கன்னா எந்த நம்பிக்கையிலும் அடுத்து நாளைக்கு வாழ்க்கையை அவன் நடத்துறது. இதை சின்னதாக ஒரு சம்பவம்ங்கிறது அல்ல. நாம் ஒட்டு மொத்தமாக இந்த சிஸ்டமில் ஒரு தரப்பை மட்டும் குற்றம் சாட்டலை. ஆனால் இந்த பதில் பேசாமல் இருக்கிறது இருக்குல்ல, சிஎம் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காருன்றார் ஸ்ரீநாத், அவர் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, முதல்வர். ஏன் அது இங்கே பேசினா என்ன? ஆமாம், அவர் பேசினார்ல. நீங்கள் நக்கல் பண்ணின ஒருவர் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினார்ல, உங்களுக்கு என்ன? ஒரு ஃபோன் கால் மினிஸ்டர்கிட்ட நீங்கள் தொடர்ந்து பேசுறதுக்கு யாருங்க வேணும்? ஒரு அழைப்பு. இப்போதான் பெரும்பாலும் மக்கள் வந்து அந்த ஒரு சுலபத்தில் இதாகிடுறாங்க. ஒரு பெரிய நடிகர் இப்போ முதல்வராக இருக்காரு, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு கால் கூட அதை நியூட்ரலைஸ் பண்ணிட முடியும். எது தடுக்குது? துரத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நடித்த காட்சிகள் எல்லாம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். சினிமாவில் நடித்ததாக இருக்கட்டும், பொதுவெளியில் பேசுனதாக இருக்கட்டும், நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்துக்கும் சில சமயம் எல்லா ஃபோனும் ப்ரீபெய்டாக இருக்காது, சிலது போஸ்ட்பெய்டு இருக்கும். சினிமா அது வந்து ஒரு ப்ரீபெய்டாக இருக்கலாம், அந்த லாபம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும். நீங்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் அது போஸ்ட்பெய்டு, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்கிறத விட என்ன வேலைன்னு கேட்குறேன். பதில் சொல்கிறத விட என்ன வேலை? பெரிய வேலை. ஒரு ட்வீட் போடுறத விட என்ன வேலை? அதை உங்களை கௌரவம் தடுக்குதுன்னா அப்போ அந்த எதிர்ப்பை சம்பாரிச்சு தான் ஆகணும். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சிறை லாக்அப் டெத்துகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் நம்ம இதை சிஸ்டமேட்டிக்காக இதை சரி செய்யறதுக்கான முயற்சியை அதை நாம் பேசி தான் ஆகணும். ஒரு லாக்அப் டெத்துங்கிறது ஒரு நாகரீக சமூகத்திற்கான அசிங்கம். அது அவங்கன்னு கிடையாது, எல்லா தரப்பிலும். இந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டிங்கிறது அது வெறுமனே யாரோ ஒருத்தர் சாகிறதை தடுக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் அதெல்லாம் குறைக்கும் போது தான் இந்த சமூகம் இன்னும் கொஞ்சம் மேம்படும். எங்கே இந்த டார்ச்சர்லாம் குறைவாக இருக்கோ அந்த நாடுகள் இன்னும் பெட்டராக இருக்கு. அதுக்கு ரெக்கார்டு பல இடங்கள்ல இருக்கு. இது பிரயோஜனமே இல்லைங்கிறது நிறுவப்பட்டது. போலீஸ் டார்ச்சர்னால எந்த காலத்திலையும் குற்றங்கள் குறையறது இல்லை. சிறைகளை ரொம்ப கேவலமாக நடத்துறதுனால, அடிப்படை உரிமையே இல்லாமல் ரொம்ப மோசமாக சாப்பாடு கொடுத்து நடக்கிறதுனால உங்களால் குற்றங்களை குறைக்கவே முடியாதுங்கிறதுக்கு உலகளாவிய தரவுகள் இருக்குது. சிறையை கண்ணியமாக நடத்துகிற ஊர்களில் குற்றங்கள் குறைஞ்ச வரலாறு இருக்குது. இதை இந்த கண்ணோட்டத்தில் அணுகணும், அவ்வளவுதான் விஷயம். இந்த செய்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற கடமை வேணால் நாம் செய்யலாம். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.